தானன்ன தானா தனனா தானன்ன தானானா. புனித நன்னாளில் எழுந்து வாருங்கள், புத்தாண்டு புலர்ந்தது, ஹாப்பி நியூ இயர். பழமை கழைந்திட புதுமை தொடர்ந்திட வருவோம் இறை குளமே, இறை இல்லம் வருவோமே, இறை இல்லம் வருவோமே. புனித நன்னாளில் எழுந்து வாருங்கள், புத்தாண்டு புலர்ந்தது, ஹாப்பி நியூ இயர். பழமை கழைந்திட புதுமை தொடர்ந்திட வருவோம் இறை குளமே, இறை இல்லம் வருவோமே, இறை இல்லம் வருவோமே. தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம்மான்மாவோடும் இருப்பதாக. இறை இயேசுவில் பிரியமான அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, புதிய ஆண்டை கடவுள் நமக்கு கொடுத்திருக்கிறார். அதற்காக இந்த நேரத்தில் கடவுளுக்கு நன்றி சொல்லுவோம், அவரை போற்றுவோம், அவரை புகழுவோம். அன்பிற்குரியவர்களே, இந்த சிறப்பான நாளிலே ஆராதனை டிவி யூடியூப் சேனல் சார்பாக குறிப்பாக ஒவ்வொரு நாளும் உங்களுக்கு திருப்பலி நிறைவேற்றி உங்களுக்காக ஜெபித்து கொண்டிருக்கக்கூடிய அருட்தந்தையர்கள் சார்பாக உங்கள் அனைவருக்குமே எங்களுடைய புத்தாண்டு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வோம். அன்பிற்குரியவர்களே, புதிய நம்பிக்கையோடு இந்த ஆண்டுக்குள்ளே நாம் அடியெடுத்து வைத்திருக்கிறோம். முதல் நாளிலே ரொம்ப அருமையான ஆசீர்வாதத்தை கடவுள் நமக்கு கொடுக்கிறார். இன்றைய முதல் வாசகத்தில் நம்ம வாசிப்பது போல கடவுள் நமக்கு தேவையான பாதுகாப்பையும் அருளையும் அவர் அமைதியையும் கொடுக்கிறார். அதுதான் நமக்கு தேவையாக இருக்கிறது. சிறப்பாக நாம் பல்வேறு காரியங்களை மனசில் நினச்சிட்டு இருக்கலாம், இது வேணும் அது வேணும் அப்படின்னு சொல்லி. ஆனால் எல்லாத்துக்கும் தலையாய ஒன்றாக இருப்பது கடவுள் அருளுகிற இந்த ஆசீர்வாதங்கள், அவர் கொடுக்கிற பாதுகாப்பு, அவர் கொடுக்கிற அமைதி. ஆகவே அதற்காக சிறப்பாக நம்முடைய குடும்பங்களில் அமைதி நிலைத்திருக்க வேண்டும் என்று சொல்லி அந்த காரியத்திற்காக ஜெபிப்போம். இந்த நாளிலே மிகப்பெரிய ஒரு விழாவை கொண்டாடி மகிழ்ந்து கொண்டிருக்கிறோம். அன்னை மரியாள் கடவுளுடைய தாயாக இன்று போற்றப்படுகிறார். அன்பிற்குரியவர்களே, இந்த மண்ணுலகில் எந்த ஒரு மனிதனுக்கும் கிடைக்காத மிகப்பெரிய பாக்கியமான ஒன்று, கடவுளையே தன் வயிற்றில் சுமக்கக்கூடிய மிகப்பெரிய பாக்கியத்தை அன்னை மரியாள் பெற்றிருக்கிறார். அருள் மிக பெற்றவரே, முழுமையான அருளை பெற்ற அன்னை மரியாளுடைய விழாவை இன்று நாம் கொண்டாடுகிறோம். அவர் வழியாக நம்ம ஆண்டவரிடம் அதே அருள் நமக்கு கிடைக்க வேண்டும் என்று சொல்லி சிறப்பாக நம்முடைய குடும்பங்களையும் நம்மையும் ஒப்புக் கொடுத்து திருப்பலியிலே உருக்கமாக மன்றாடுவோம். தூய மறை நிகழ்வை நாம் தகுந்த விதத்தில் கொண்டாட நமக்கு தடையாக இருக்கக்கூடிய குற்றங்களை ஏற்று மனம் வருந்துவோம். எல்லாம் அல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவி என ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்போதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் உள்ள இறைவன் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும், கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும்,
ஆண்டவரே இரக்கமாயிரும். உன்னதங்களிலே கடவுளுக்கு மாட்சி உண்டாகுக. உலகினிலே நல் மனத்தோர்க்கு அமைதி உண்டாகுக. புகழ்கின்றோம் யாவும் மையே, வாழ்த்துகின்றோம் இறைவனே. உமக்கு ஆராதனை புரிந்து உம்மை மாட்சிப்படுத்துகின்றோம் யாம். உமது மேலான மாட்சியின் பொருட்டு உமக்கு நன்றி கூறுகிறோம். ஆண்டவராகிய இறைவனே, இணையில்லாத விண்ணரசே, ஆற்றல் அனைத்து கொண்டு இலங்கும் வல்ல தந்தை இறைவனே, ஒரே மகனாக உதித்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இறைவனே, ஆண்டவராகிய இறைவனே, இறைவனின் திரு செம்மறியே, தந்தையினின்று என்றென்றுமாக உதித்த இறைவன் மகனே நீ, உலகின் பாவம் போக்குபவரே, நீர் எம் மீது இரங்குவீர். உலகின் பாவம் போக்குபவரே, எங்கள் மன்றாட்டை ஏற்றருள்வீர். தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருப்பவரே, நீர் எம் மீது இரங்குவீர். ஏனெனில் இயேசு கிறிஸ்துவே, நீர் ஒருவர் தூயவர், நீர் ஒருவர் ஆண்டவர், நீர் ஒருவர் உன்னத. தூய ஆவியாரோடு தந்தை இறைவனின் மாட்சியில் இருப்பவர் நீரே. மன்றாடுவோமாக. இறைவா, புனித மரியாவின் வளமையான கன்னிமையா மனித குலத்துக்கு நிலையான மீட்பின் பரிசுகளை வழங்கினீரே. அவரது பரிந்துரையை நாங்கள் உணரவும், அவர் வழியாக வாழ்வின் ஊற்றாகியவும் திருமகனும் எங்கள் ஆண்டவரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவை பெற்றுக்கொள்ளவும் நாங்கள் தகுதியுள்ளவர்களாயிருக்க அருள் புரிவீராக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம். இஸ்ரேல் மக்கள் மீது நமது பெயரை கூறி நீங்கள் வேண்டும்போது நாம் அவர்களுக்கு ஆசி அளிப்போம். எண்ணிக்கை நூலிலிருந்து வாசகம். இயல் 6, இறை வார்த்தைகள் 22 27 வரை. ஆண்டவர் மோசேயிடம் கூறியது, நீ ஆரோனிடமும் அவன் புதல்வரிடம் சொல், நீங்கள் இஸ்ரேல் மக்களுக்கு ஆசி கூற வேண்டிய முறை. ஆண்டவர் உனக்கு ஆசி வழங்கி உன்னை காப்பாராக. ஆண்டவர் தன் திருமுகத்தை உன்மேல் ஒளிர செய்து உன்மீது அருள் பொழிவாராக. ஆண்டவர் தம் திருமுகத்தை உன் பக்கம் திருப்பி உனக்கு அமைதி அருள்வாராக. இவ்வாறே அவர்கள் என் பெயரை இஸ்ரேல் மக்களிடையே நிலைநாட்டுவார். நானும் அவர்களுக்கு ஆசி வழங்குவேன். ஆண்டவரின் அருள்வார்க்கு. இறைவனுக்கு நன்றி.
கடவுளே எம்மீது இறங்கி எமக்குவும் ஆசி வழங்குமே. கடவுளே எம்மீது இறங்கி எமக்குவும் ஆசி வழங்குமே. உம்மை புகழுவோம், உம்மை போற்றுவோம், உம்மை புகழுவோம், உம்மை போற்றுவோம். கடவுளே எம்மீது இறங்கி எமக்குவும் ஆசி வழங்குமே. ஆ ஆ ஆ எம்மீது உமது முகத்தின் ஒளியை வீசுமே. அதனால் உலகம் உமது வழியை அறிந்து கொள்ளுமே. ஆ ஆ எம்மீது உமது முகத்தின் ஒளியை வீசுமே. அதனால் உலகம் உமது வழியை அறிந்து கொள்ளுமே. அனைவரும் மக்களித்து மகிழ்ந்து பாடுவர், ஏனெனில் மக்களை நீர் ஆண்டு நடத்துவீர். அனைவரும் மக்களித்து மகிழ்ந்து பாடுவர், ஏனெனில் மக்களை நீர் ஆண்டு நடத்துவீர். உம்மை புகழுவோம், உம்மை போற்றுவோம், உம்மை புகழுவோம், உம்மை போற்றுவோம். கடவுளே எம்மீது இறங்கி எமக்குவும் ஆசி வழங்குமே. உலகின் மாந்தர் அனைவருமே உமக்கு அஞ்சுவர், உமது மீட்பை அனைவருமே உணர்ந்து கொள்ளுவர். ஆ ஆ உலகின் மாந்தர் அனைவருமே உமக்கு அஞ்சுவர், உமது மீட்பை அனைவருமே உணர்ந்து கொண்டனர். அனைவரும் மக்களித்து மகிழ்ந்து பாடுவர், ஏனெனில் மக்களை நீர் ஆண்டு நடத்துவீர். அனைவரும் மக்களித்து மகிழ்ந்து பாடுவர், ஏனெனில் மக்களை நீர் ஆண்டு நடத்துவீர். உம்மை புகழுவோம், உம்மை போற்றுவோம், உம்மை புகழுவோம், உம்மை போற்றுவோம். கடவுளே எம்மீது இறங்கி எமக்குவும் ஆசி வழங்குமே. கடவுளே எம்மீது இறங்கி எமக்குவும் ஆசி வழங்குமே. உம்மை புகழுவோம், உம்மை போற்றுவோம், உம்மை புகழுவோம், உம்மை போற்றுவோம். கடவுளே எம்மீது இறங்கி எமக்குவும் ஆசி வழங்குமே. இரண்டாம் வாசகம். கடவுள் தம் மகனை பெண்ணிடம் பிறந்தவராக அனுப்பினார். திருத்தூதர் பவுல் கலாத்தருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம்.
அதிகாரம் 4 இறைவசனங்கள் 4-7 முடிய. சகோதர சகோதரிகளே, காலம் நிறைவேறிய போது திருச்சட்டத்திற்கு உட்பட்டிருந்த நம்மை மீட்டு தம் பிள்ளைகள் ஆக்குமாறு கடவுள் தம் மகனை பெண்ணிடம் பிறந்தவராகவும் திருச்சட்டத்திற்கு உட்பட்டராகவும் அனுப்பினார். நீங்கள் பிள்ளைகளாயிருப்பதால் கடவுள் தம் மகனின் ஆவியை உங்கள் உள்ளங்களுக்குள் அனுப்பியுள்ளார். அந்த ஆவி அப்பா தந்தையே என கூப்பிடுகின்றது. ஆகையால் இனி நீங்கள் அடிமைகள் அல்ல, பிள்ளைகள்தாம். பிள்ளைகளாகவும் உரிமை பேறு உடையவர்களாகவும் இருக்கிறீர்கள். இது கடவுளின் செயலே. ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. அல்லேலூயா சானித பதனிசா அல்லேலூயா தப மகம பத தம பமகரி ரீசா அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. பல முறை பழ வகைகளில் முற்காலத்தில் இறைவாக்கினர் வழியாக நம் மூதாதையரிடம் பேசிய கடவுள் இவ்விறுதி நாட்களில் தம் மகன் வழியாக நம்மிடம் பேசியுள்ளார். அல்லேலூயா சானித பதனிசா அல்லேலூயா தப மகம பத தம பமகரி ரீசா அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம்மான்மாவோடும் இருப்பாராக. புனித லூக்கா எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. லூக்கா எழுதிய நற்செய்தி அதிகாரம் 2 இறைவசனங்கள் 16-21 வரை. அக்காலத்தில் இடையர்கள் பெத்லஹேமுக்கு விரைந்து சென்று மரியாவையும் யோசேப்பையும் தீவன தொட்டியில் கிடத்தியிருந்த குழந்தையையும் கண்டார்கள். பின்பு அந்த குழந்தையை பற்றி தங்களுக்கு சொல்லப்பட்ட செய்தியை தெரிவித்தார்கள். அதை கேட்ட யாவரும் இடையர்கள் தங்களுக்கு சொன்னவற்றை குறித்து வியப்படைந்தனர். ஆனால் மரியா இந்நிகழ்ச்சிகளை எல்லாம் தம் உள்ளத்தில் இருத்தி சிந்தித்து கொண்டிருந்தார். இடையர்கள் தாங்கள் கேட்டவை கண்டவை அனைத்தையும் குறித்து கடவுளை போற்றி புகழ்ந்து பாடிக்கொண்டே திரும்பிச் சென்றார்கள். அவர்களுக்கு சொல்லப்பட்டவாறு எல்லாம் நிகழ்ந்திருந்தது. குழந்தைக்கு விருத்த சேதனம் செய்ய வேண்டிய 8ஆம் நாள் வந்தது. தாயின் வயிற்றில் உருவாகும் முன்பே வானதூதர் சொல்லியிருந்தவாறு அதற்கு இயேசு என்று பெயரிட்டார்கள். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். ஆண்டவர் இயேசுவில் பிரியமான உறவுகளே, பிறந்திருக்கிற இந்த புதிய ஆண்டில் இறைவன் உங்களை நிறைவாக ஆசீர்வதிக்க புத்தாண்டு வாழ்த்துக்களையும் இறைவனுடைய ஆசிரியம் உங்களுக்கு உரித்தாக்கி இன்றைய நாளினுடைய இறைவார்த்தை பகிர்வுக்கு உங்களை அன்போடு அழைக்கிறேன். அன்பர்களே, ஒரு குடும்பத்தில் அந்த குடும்ப உறுப்பினர்களும் நண்பர்களுமாக இணைந்து கொடைக்கானலுக்கு அவர்கள் பயணப்படுகிறார்கள். மிக அதிகமான எண்ணிக்கையில் 2 வேனில் சென்று அவர்கள் இயன்றளவு கொடைக்கானலை முழுமையாய் சுற்றி பார்த்து வருகிறார்கள். ஒரு நாள் அவர்களுடைய பயண திட்டத்தில் ட்ரெக்கிங் அழைக்கப்படுகிற இந்த காடுகள் வழியாக பயணப்படுகிற ஒரு நேரம் வருகிறது. அந்த குடும்பத்தில் ஒரு இளம் பெண்ணுக்கு பார்வை இல்லை. மற்ற எல்லோரும் நினைத்தார்கள், கொடைக்கானலுக்கு நாம் வந்தோம், சுற்றி பார்த்தோம், பரவாயில்லை. ஆனால் இப்பொழுது நாம்
ட்ரக்கிங் செல்ல இருக்கிறோம். இந்த வேளையில் யாராவது ஒருவர் அவரோடு தங்கி இருக்க வேண்டும். ஏனெனில் நாம் செல்லுகிற அந்த மலைப்பாதை என்பது அது சமமானது அல்ல, அது கரடுமுரடாய் இருக்கும். மலைப்பாதையில் செல்லுகிற பொழுது ஒருவேளை காட்டு விலங்குகள் நம்மை எதிர்கொண்டு வரலாம். ஆகவே அந்த பாதையில் நம்முடைய மகளால், நம்முடைய உறவினரால், நம்முடைய தோழியால் நடக்க முடியாது என சொல்லி யாராவது ஒருவர் அவருக்காய் விட்டு கொடுக்க வேண்டும், அவரோடு இங்கு தங்கி இருக்க வேண்டும் என சொல்லி அவர்கள் யோசிக்கிறார்கள். அந்த நேரத்தில் அந்த பெண்மணி சொன்ன வார்த்தை, நான் உங்களோடு வரவில்லை என யார் சொன்னது? நானும் உங்களோடு நடக்க பயணப்பட ஆவலோடு இருக்கிறேன் என அவர் பதில் சொன்னார். எல்லோரும் ஆச்சரியமாய் அவரை பார்த்தார்கள். அன்பு மகளே, இத்தனை நாட்கள் நாம் இந்த கொடைக்கானலில் தங்கியிருந்து சுற்றி பார்த்தோம். ஒவ்வொன்றை குறித்து உனக்கு நாங்கள் எடுத்து சொன்னோம், நீ கேட்டாய். ஆனால் இப்பொழுது செல்ல இருக்கிற இந்த பயணம் அது மலை முகடுகளும் ஏற்ற இறக்கங்களும் நிறைந்த ஒரு பாதை. உன்னை நாங்கள் சிரமத்திற்கு உட்படுத்த விரும்பவில்லை என சொன்ன பொழுது அந்த பெண்மணி சொன்ன வார்த்தை, நான் தனித்து வரவில்லை, என் தந்தையோடு நான் வருகிறேன், என் தந்தை என்னோடு இருக்கிறார் என சொன்னார். நீங்கள் செல்லுகிற பாதையை காண்பதற்கு எனக்கு கண் தெரியாமல் இருந்தாலும் என்னை என் தந்தை என்னுடைய விழியாக இருந்து வழி நடத்துவார். நான் என் தந்தையின் கரத்தை விட நேர்ந்தாலும் கூட என்னை இறுக்கமாய் என் தந்தை பற்றி பிடித்து அவர் தனித்து நடப்பதற்கு அதிகமான திறன் கொண்டிருந்தாலும் என்னுடைய வேகத்திற்கு என்னோடு இணைந்து என் தந்தை நடந்து வருவார். நீங்கள் சொல்லுவது போல காட்டு விலங்குகள் ஒருவேளை எதிர்கொண்டு வந்தால் பாதுகாப்பான இடத்திற்கு நாம் தப்பி ஓட வேண்டும் என சொல்லுகிறீர்களே, அப்படி ஒரு சூழலில் என் தந்தை அவரை காப்பாற்றுவதற்கல்ல, என்னை காப்பாற்றுவதற்காய் அந்த காட்டு விலங்கையும் அவர் எதிர்த்து நிற்பார். அவரை தாண்டிதான் அது என்னை அணுக முடியுமே ஒழிய நான் ஒரு நாளும் தனித்து இல்லை. உண்மையில் நீங்கள் போக இருக்கிற பயணத்தை தனித்து மேற்கொள்ள இருக்கிறீர்கள். நான் என் தந்தையோடு வர இருப்பதால் என் பயணம் இன்னும் பத்திரமானதாய், இன்னும் அழகானதாய், இன்னும் நிறைய விளக்கங்கள் நிறைந்ததாய் இருக்கும் என சொல்லி அவர் அந்த பயணத்திற்கு சென்றார். அன்பு உறவுகளே, புதிய ஆண்டில் நிற்கிற நாமும் அந்த மகளைப் போலத்தான் இருக்கிறோம். அந்த மகளைப் போலத்தான் இருக்க வேண்டும். புதியது எப்பொழுதுமே மகிழ்ச்சியை கொடுத்தாலும் கூட புதியதில் ஒரு விதமான குழப்பமும் ஒரு விதமான பதற்றமும் இணைந்தே இருக்கும். பிறந்திருக்கிற இந்த புதிய ஆண்டில் ஐயோ இந்த புது வருஷம் எப்படி இருக்க போதோன்னு சொல்லி ஒரு சிலர் எண்ணி கலங்கினாலும் கூட, ஆண்டவரே இந்த புது வருஷத்தை எனக்கு நல்லா அமைச்சு கொடுப்பான்னு சொல்லி வேண்டுகிறவர்களாய் நம்மில் பலர் இருப்போம். அப்படி இந்த புதிய ஆண்டில் நமக்காய் காத்திருக்கிற பாதை எப்படி இருக்குன்னு தெரியாது. அது இரக்கமாய், மேடாய், கரடுமுரடாய் எதுவுமே தெரியாது. இந்த காட்டு விலங்கை போல நம்முடைய வாழ்க்கை பாதையில் நம்ம எதிர்கொள்ள வருகிற துன்பங்கள் என்னன்னு தெரியாது நமக்கு. ஆனால் அந்த மகள் சொன்ன வார்த்தை, என் தந்தை என்னோடு இருக்கையில் அவர் என் விழிகளுமாய், அவர் என் கரமுமாய், அவர் என் கால்களுமாய், அவர் எனக்கான பலமுமாய் இருக்கிற பொழுது, என் கேடையுமாய் என் தந்தை இருக்கிற பொழுது நான் எதற்கும் அஞ்ச மாட்டேன்னு சொன்ன அந்த மகளைப் போல நாம் ஆண்டவரிடத்திலே, ஆண்டவரே என் கண்ணும் என் கரமும் என் கால்களும் என் பலமுமாய் இருங்கன்னு சொல்லி இந்த ஆண்டினுடைய முதல் நாளிலேயே நாம் ஆண்டவரிடத்தில் கேட்க வேண்டும். அப்படி நாம் கேட்க தவறினாலும் கூட இன்றைய இறை வார்த்தை நமக்கு அத்தகைய ஆசீர்வாதத்தை நிரம்ப கொடுக்கிறது. முதல் வாசகம் எண்ணிக்கை நூலிலிருந்து வாசிக்க கேட்டமே 3 ஆசீர்வாதங்கள். கடவுள் அமைதியை கொடுப்பார், கடவுள் அருள் பொழிவார், கடவுள் உன்னை பாதுகாப்பார். 3 மேலான ஆசீர்வாதம். கடவுள் கொடுக்கிற அமைதி என்பது எப்படிப்பட்டது? நான் முன்னரே ஒருமுறை உங்களுக்கு நான் குறிப்பிட்டிருக்கிறேன். இட் இஸ் நாட் மியர் பீஸ் நார் சைலன்ஸ். வார்த்தைகள் இல்லாத பொழுது, நாம் வாய்மூடி இருக்கிற பொழுது அந்த இடத்தில் உருவாகிற அமைதியை ஆண்டவர் சுட்டி காட்டவில்லை. ஆண்டவர் சொல்லுகிற அமைதி என்பது ஷாலோம். காற்றிலே அலைகளிலே அலைக்கழிக்கப்பட்ட சீடைகள் எல்லோரும் உயிரைக்காய் பயந்து நடுங்கிய பொழுது
அமைதியாய் இயேசு கிறிஸ்து உறங்கிக் கொண்டிருந்தார். தன்னை சூழ்ந்திருக்கிற மனிதர்களும் தன்னை சூழ்ந்திருக்கிற சூழலும் அச்சத்தை கொடுத்த பொழுது அந்த அச்சத்தால், அந்த மனிதர்களுடைய வார்த்தையினால் எந்த விதமான சலனமும் இல்லாமல் அமைதியில் உறங்கிக் கொண்டிருந்தாரே, அதுதான் ஆண்டவர் இன்னைக்கு சொல்லுகிற அமைதி, ஷாலோம். கடவுள் அத்தகைய அமைதியை நமக்கு இந்த நாளில், இந்த முதல் நாளிலேயே அவர் கொடுப்பேன் என சொல்லி வாக்குறுதி கொடுக்கிறார். என் மகனே, என் மகளே, உன் பாதையில் எத்தனை பிரச்சனை வந்தால் என்ன, இந்த புதிய ஆண்டை எப்படி கடக்கப் போக சொல்லி எண்ணி கலங்குகிறாயா? உன் மனம் இறைந்தாலும் உன் ஆண்டவராகிய நான் உனக்கு அந்த பிரச்சனையினால், தொந்தரவினால் நீ அலைக்கழிக்கப்படாதபடி அமைதியை உனக்கு நான் தருகிறேன். இந்த அமைதி ஆண்டு முழுமைக்கும் உன்னை நிம்மதியோடு வாழ வழி செய்யும் சொல்லி ஆண்டவர் அமைதியை கொடுக்கிறாரு. அந்த அமைதியை ஆண்டவரை தனிப்பட்ட விதத்தில் எனக்கு தாங்கன்னு சொல்லி நீங்கள் அவரிடத்தில் கேட்க வேண்டும். லார்ட், ஐ ஹாவ் பீஸ் பட் நாட் ஷாலோம். என்னிடத்தில் சப்தமில்லாத ஒரு வாழ்க்கை இருக்கிறது. நீர் கொடுக்கிற அந்த ஒரு பேரமைதி, நிறைவான முழுமையான அமைதி எனக்கு இல்லை என சொல்லி எண்ணி கலங்குகிற நாம் ஆண்டவரிடத்தில் கேட்க வேண்டும். ஆண்டவரே, எனக்கு நீர் வாக்குறுதி அளித்திருக்கிறவர், அந்த அமைதியை முதல் நாளிலேயே எனக்கு தாங்கப்பா. என் குடும்பத்தின் சூழல், என் தனிப்பட்ட வாழ்க்கை, என் உடல் நலம், கடன், எதிர்கால திட்டங்கள், ஆண்டவரே மன அமைதியை அது குலைக்கிறது. கடந்த ஆண்டிலே என் அமைதியை முழுமையாய் தொலைந்திருந்தேன். பிறந்திருக்கிற புதிய ஆண்டில் ஆண்டவரே காற்றும் புயலும் மழையும் இடியும் உம்முடைய சீடர்களுடைய இறைச்சலும் இருந்த பொழுது கூட நீர் சலனம் இல்லாமல் அமைதியை அனுபவித்தீரே. அந்த அமைதியை எனக்கு தாங்கப்பான ஆண்டவரிடத்துல நாம் இன்னைக்கு மண்டியிட்டு செபிக்கணும். இரண்டாவது, ஆண்டவர் சொல்லுகிறார், நான் உனக்கு அருள் வழங்குவேன். ஆண்டவருடைய அருள் எனக்கு போதும். நாம் இயேசுனுடைய நிறைவிலிருந்து நிறைவை பெறுவோம்னு சொல்லி யோவான் முதல் அதிகாரத்திலேயே சொல்லுகிறாரே, அவருடைய அருளை நாம் பெறுகிற பொழுது நாம் குறைவில்லாத மனிதர்களாய் மாறிவிடுவோம். இந்த அருள், அதனுடைய மூலச்சொல் ஹன்னா. சாமுவேலுடைய தாய். ஒரு எளிய உதாரணம். குறைகளோடு இருந்தவரை ஆண்டவருடைய அருள் கண் பட்ட பொழுது அவர் குறைகளெல்லாம் நீங்கி நிறைவுள்ளவராய் மாறுகிறாரே. ஆண்டவரிடத்தில் நம் குறைகளை ஒப்பு கொடுக்கணும். ஆண்டவரே, உம்முடைய அருளின் பார்வை எனக்கு வேண்டுமப்பா. நான் குறைவுள்ளவனாய் இருக்கிறேன், நான் குறைபட்டு இருக்கிறேன், என் உழைப்பில் குறைபட்டு இருக்கிறேன், சேமிப்பில் குறைபட்டு இருக்கிறேன், எவ்வளவோ முயன்றாலும் இன்னும் நிறைய குறைகள் இருக்கிறதே. வாக்குறுதி அளிக்கிறீரே ஆண்டவரே, அந்த அருளை எனக்கு பொழிங்க. எங்கே ஆண்டவருடைய அருள் ஊற்றப்படுகிறதோ அங்கே குறைகள் ஒன்றுமில்லாமல் மறைந்து போகிறது. இந்த முதல் நாளிலேயே கேளுங்க. உங்கள் குறைகள் உங்களுக்கு மட்டும் தான் தெரியும், உங்கள் தேவைகள் உங்களுக்கு மட்டும் தான் தெரியும், உங்கள் எதிர்பார்ப்புகள், உங்கள் ஏக்கங்கள் உங்களுக்கு தான் தெரியும். அது ஆண்டவருக்கும் தெரியும். வாய் விட்டு ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க, ஆண்டவரே உம்முடைய அருள் எனக்கு வேணும், என் குறைகளை எல்லாம் நீக்கி இந்த முதல் நாளிலேயே நீ நிறைவை பெறுவாய் என்ற நம்பிக்கையை எனக்கு தாங்கப்பான சொல்லி ஆண்டவரிடத்தில் நாம் கேட்க வேண்டும். ஆண்டவர் கொடுக்கிற மூன்றாவது ஆசீர்வாதம் என்ன? நான் உன்னை பாதுகாப்பேன். என்னிடத்தில் அமைதி இருக்கிறது, என்னிடத்தில் எல்லாம் நிறைவாய் இருக்கிறது. ஆண்டவரே, இந்த அமைதியும் இந்த நிறைவையும் எதுவும் என்னிடத்திலிருந்து தட்டி பறிக்காதபடி எனக்கு நீர் பாதுகாப்பை கொடுங்கப்பான்னு சொல்லுங்க. கடந்த வாரம் இதே நாளில் நாம் கிறிஸ்மஸ் கொண்டாடணும். சத்தீஸ்கர் மாநிலத்தில் இந்த கிறிஸ்மஸ் நாளில் இறந்து போன ஒரு கிறிஸ்தவருடைய உடலை நல்லடக்கம் செய்ய முடியலை. ஒட்டுமொத்தமாய் அந்த கிராமம் எதிர்த்து வந்து நின்று, நீங்க இங்கே கிறிஸ்தவ முறைப்படி அடக்கம் செய்ய முடியாதுன்னு சொல்லி எதிர்ப்பு தெரிவிக்கிறார்கள். அரசாங்கத்திடத்தில் செல்கிறார்கள். அரசாங்கம் மௌனமாய் இருக்கிறது. அவரை அடக்கம் செய்வதற்காய் தோண்டிய குழியை ஊரே சேர்ந்து திரும்ப மண்ணப்பொடி மூடிடுறாங்க. சட்டத்தை காப்பாற்ற வேண்டிய காவல்துறையும் என்ன சொல்லுச்சு தெரியுமா? அவர்களுக்குள்ள இருக்கிற கருத்து வேறுபாடு. எது கருத்து வேறுபாடு? மதத்தின் அடிப்படையில் ஒடுக்கப்படுகிறார்கள். நீ கிறிஸ்தவனாய் மாறினாய், ஆகவே இந்த மண்ணில் உனக்கான ஈமச்சடங்கை செய்வதற்கு உரிமை இல்லைன்னு சொல்லி சொன்ன பொழுது சட்டமும் அரசும் அங்கே அவர்களுக்கு பாதுகாப்பு தரவில்லை. அன்பர்களை மீண்டுமாய் அவர்கள் தங்கள் பழைய மதத்திற்கு திரும்பி சென்று
நாங்கள் தெரியாமல் செய்துவிட்டோம், இனி எங்களுக்கும் கிறிஸ்தவுக்கும் எந்த விதமான தொடர்பும் இல்லை என சொல்லி அவர்கள் எழுதி கொடுத்தார்கள். அதன் பிறகுதான் அந்த இறந்தவரை அவர்கள் கடைசி சடங்கிற்கு அனுமதித்தார்களே. நம்முடைய ஆட்சியாளர்களை, அதிகாரிகளை, காவல்துறையை ஒரு நாளும் நீங்கள் நம்ப வேண்டாம். அங்கொன்றும் இங்கொன்றுமாய் ஒரு சிலர் நல்லவர்களாய் இருக்கிறார்கள், மறுக்கவில்லை. ஆனால் இவர்கள் பெரும்பான்மைக்கு தங்கள் முதுகுகளை வளைந்து கொடுக்கிறவர்கள். நாளைக்கு இன்னொரு ஆட்சிக்கு வந்தால் நாங்கள் மதச்சார்பற்றவர்கள் என சொல்லுகிறவர்கள் மாறி மதச்சார்புடைய கூட்டம் ஆட்சிக்கு வந்தால் இங்கிருக்கிற சட்டமும் அதிகாரமும் அவர்களுக்கு பின்னால் செல்லும். எந்த ஒரு மனிதன் கரத்தால் உருவாக்கப்பட்ட எந்த ஒன்றும் நமக்கு நிச்சயமாய் பாதுகாப்பை கொடுக்கவே முடியாது. சவுலும் தாவீதும் சாலமோனும் கட்டி எழுப்பிய அரசுகள் உடைந்து மீண்டும் அடிமையாய்த்தான் மக்கள் சென்றார்களே. நாம் அடைக்கலம் செல்ல வேண்டியது ஆண்டவருடைய கரத்தில் செல்ல வேண்டும். அந்த பாதுகாப்பு அவரிடத்தில் இருக்கு. என்னடா முதல் நாள் சாமியார் மற்றவங்களை நான் குறை சொல்லவில்லை, யதார்த்தத்தை சொல்லுகிறேன். யதார்த்தத்தை நாம் நம்பி இருக்கிற மனிதர்கள், தலைவர்கள், சட்டங்கள், அதிகாரிகள், காவல்துறையினர் எல்லா நேரங்களிலும் அந்த உண்மைக்காய் நீதிக்காய் நிற்பாங்கன்னு சொல்ல முடியாது. நேரத்திற்கு ஏற்றாற்போல் மனிதர்கள் மாறி போவார்கள். அவர்களை நம்பி இருக்கிற பாதுகாப்பும் ஒன்றுமில்லாமல் போகும். ஆண்டவரை சார்ந்திருக்கணும். எவ்வளவு பெரிய எதிரி கோலியாத், எவ்வளவு பெரிய எதிரி! ஒரு வீரனால் கூட 40 நாள் காலையிலும் மாலையிலும் உங்களிடத்தில் ஆண்கள் இல்லையான்னு சொல்லி அசிங்கப்படுத்தின பொழுது கோலியாத்தை எதிர்த்து நிற்க முடியல. தாவீது என்ன சொன்னான்? நான் உன்னை போல படை கருவிகளை நம்பி வரவில்லை, என்னை காக்கிற என் தேவனை நம்பி வந்திருக்க சொன்னார். பார்த்தீங்களா? அந்த தேவன் தான் ஒப்பிட்டு பார்க்கையில் தாவீதை விட எல்லா நிலைகளிலும் உயர்ந்தவன், பலசாலி, பெரியவன் கோலியாத்து. ஆனால் வெற்றி அவனுக்கு அல்ல, தாவீதுக்கு. தாவீதை பாதுகாத்தது அவன் புயமும் அவன் வலிமையும் அல்ல, ஆண்டவருடைய வலிமை. இந்த முதல் நாளில் ஒப்பு கொடுக்கணும். நம் பாதையில் என்ன காத்திருக்கு தெரியாது, எந்த காட்டு விலங்கு வரப்போதுன்னு தெரியாது. நம்முடைய பலனை சார்ந்திருந்தால் ஒன்றும் இல்லாமல் போவோம். அந்த பெண்மணி சொன்னார் பார்த்தீங்களா, என்னை சார்ந்து வரவில்லை, தன்னை காப்பாற்றிக்கணும் அப்படின்னு சொல்லி ஓடி தன்னை காப்பாற்றிக்கணும்னு சொல்லி விலங்கை எதிர்த்து நிற்கிற என் தந்தை என்னை காப்பாற்று நிலைமை வந்தா இன்னும் அதிகமாய் போராடுவார்னு அந்த பெண்மணி சொன்னாங்க. பார்த்தீங்களா? நம்மை காக்கிற தேவன் நம்மோடு இருக்கிற பொழுது நமக்கு எந்த பிரச்சனையும் வர அந்த ஆண்டவரிடத்திலே பாதுகாப்பை நாம் கேட்க வேண்டும். ஆண்டவரை, நானும் என் வீட்டாரும் எதனாலும் அலைக்கழிக்க முடியாதபடி ஆண்டவரை எங்கள் பாதுகாப்பிற்கு பிரச்சனை வராதபடியும், அது உடல் என்றாலும் உள்ளம் என்றாலும் உளம் என்றாலும் குடும்பம் என்றாலும் நம்மை சேர்ந்து வழிபட அழைக்கிற ஆலயம் என்றாலும் பாதுகாப்பிற்கு குறைவில்லாத வாழ்க்கையை ஆண்டவரிடத்தில் கேட்கணும். அப்படி நாம் கேட்கிற பொழுது ஆண்டவர் அதை கொடுப்பதற்கு இன்றைக்கு முதல் நாளில் காத்திருக்கு. அவர் சொல்லுகிறார், என் திருமுகத்தை நான் உங்கள் பக்கமாய் திருப்புகிறேன். அப்படி ஆண்டவர் திருப்புகிற பொழுது அவர் கொடுக்கிற அமைதியும் அருளும் பாதுகாப்பும் நிறைவாய் நம்மை வந்து அடைவதாக. அப்படி யாரிடத்தில் கடவுளுடைய அமைதியும் அருளும் பாதுகாப்பும் தங்குதோ அவர் 2ஆம் வாசகத்தில் பவுல் சொல்லுவது போல அடிமைகள் அல்ல, நாம் உரிமை பிள்ளைகளாய் மாறுகிறோம். ஏன்? என் சார்பாய் என் ஆண்டவர் இருக்கிறார். உலகம் தர முடியாத அமைதியை, உலகம் நிரப்ப முடியாத என் குறையை நிரப்புகிற என் தேவன் என்னை பாதுகாக்க என்னோடு இருக்கிறார்னு சொல்லி நாம் கடவுளுடைய பிள்ளைகளாய் மாறுவோம். அப்படி அருளை, அமைதியை, பாதுகாப்பை பெற்று கடவுளுடைய பிள்ளைகளாய் மாறிய நாம் என்ன செய்யணும்? நற்செய்தி சொல்லுவது பாருங்களே, நாம் கண்டதை நாம் கேட்டதை அறிவிக்கிற மக்களாய் இந்த புதிய ஆண்டில் முதல் நாளில் மாறுவதற்கான ஒரு தீர்மானத்தை எடுக்கணும். அதைத்தான் திருத்தூதர்கள் செய்தார்கள். நம்முடைய கத்தோலிக்க திருச்சபையில் நாம் காண்கிறோம், கேட்கிறோம், அறிவிப்பதில் இன்னும் நிறைய நாம் பின்தங்கி இருக்கிறோம். பிற சபைகளை பாருங்கள், அறிவிப்பதை முதன்மைப்படுத்துவார்கள். இந்த முதல் ஆண்டில் ஆண்டவரே, உம்மிடத்தில் பெற்றுக்கொண்டதை, உம்மிடத்தில் கண்டதை யாராவது ஒரு எளியவனுக்கு, ஒரு குடும்பத்திற்கு அறிவிக்கிற பாக்கியத்தை தாங்கன்னு சொல்லுங்க. அறிவிக்கிற பொழுது ஆண்டவர் இன்னுமாய் அவர் கொடுக்கிற ஆசீர்வாதங்களை அதிகப்படுத்துவார், விரைவுபடுத்துவார், இரட்டிக்கச் செய்வார். இறைவன் உங்களை புதிய ஆண்டில் நிறையான பரிபூர்ணமான ஆசீர்வாதங்களை எல்லாம் பொழிந்து பாதுகாக்க நான் தொடர்ந்து ஜெபிக்கிறேன். ஆமென். நமது நம்பிக்கையை நாம் அறிக்கையிடுவோம். விண்ணையும் மண்ணையும் படைத்தவராம் கடவுள் ஒருவர் இருக்கின்றார். தந்தை
மகன் தூய ஆவியராய் ஒன்றாய் வாழ்வோரை நம்புகிறேன். தூய ஆவி வல்லமையால் இறைமகன் நமக்காய் மனிதரானார். கன்னி மரியிடம் பிறந்தவராம் இயேசுவை உறுதியாய் நம்புகிறேன். பிலாத்துவின் ஆட்சியில் பாடுபட்டார், சிலுவையில் இறந்து அடக்கப்பட்டார். மூன்றாம் நாளில் உயிர் தெழுந்தார், இறப்பின் மீதே வெற்றி கொண்டார். விண்ணகம் வாழும் தந்தையிடம் அரியணை கொண்டு இருக்கின்றார். உலகம் முடியும் காலத்திலே நடுவராய் திரும்பவும் வந்திடுவார். தூய ஆவியாரை நம்புகிறேன், பாரினில் அவர் துணை வேண்டுகிறேன். பாவ மன்னிப்பில் தூய்மை பெற்ற பரிகார வாழ்வில் நிலைத்திடுவேன். திரு அவை உரைப்பதை நம்புகிறேன், புனிதர்கள் உறவை நம்புகிறேன். உடலின் உயிர்ப்பை நிலை வாழ்வை உறுதியுடனே தங்குகிறேன். பலியாக என்னை நானும் தருகின்றேன், கனிவுடனே என்னை ஏற்றிடுவாய். பலியாக என்னை நானும் தருகின்றேன், கனிவுடனே என்னை ஏற்றிடுவாய். இழப்பதன் சுகம் யாவும் கண்டுணர்ந்தேன், உன் பலியை நான் உணர்ந்தாள். தருகின்றேன் தருகின்றேன் என்னை முழுவதும் தருகின்றேன். தருகின்றேன் தருகின்றேன் பலி பொருளாய் என்னை தருகின்றேன். சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் அல்ல தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. இறைவா, நல்லவை அனைத்தையும் கனிவுடன் தொடங்கி நிறைவு காண செய்கின்றே. உம் புனித அன்னையின் பெருவிழாவில் மகிழ்ச்சி அடைந்துள்ள நாங்கள் உமது அருளின் தொடக்கத்தில் மாட்சி அடைவது போல அதன் நிறைவிலும் எங்களுக்கு மகிழ்ச்சி அளிப்பீராக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றுமுள்ள எல்லாமல்ல இறைவா, எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவதும் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவின் தாய்மையின் பெருவிழாவில் நாங்கள் உம்மை போற்றி புகழ்ந்து மாட்சிப்படுத்துவதும் மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்கு உரிய செயலுமாகும். தூய ஆவி நிழலிட்டதால் அந்த அன்னை உம்முடைய ஒரே திருமகனை கருத்தாங்கி தமது கன்னிமையின் மாட்சியில் நிலைத்து நின்று
நிலையான ஒளியாகிய எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை உலகுக்கு அளித்தார். அவர் வழியாகவே உமது மாண்பை வானதூதர் புகழ்கின்றனர். தலைமை தாங்குவோர் உம்மை வழிபடுகின்றனர். அதிகாரம் செலுத்துவோர் உம் திருமுன் நடுங்குகின்றனர். வானங்களும் அவற்றிலுள்ள ஆற்றல்களும் சேராபீன்களும் ஒன்று கூடி அக்களித்து கொண்டாடுகின்றனர். அவர்களோடு எங்கள் குரலையும் சேர்த்து கொள்ளுமாறு நாங்கள் உம்மை தாழ்மையுடன் இறைஞ்சி புகழ்ந்து பாடுவதாவது: தூயவர் 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 வான்படைகளின் கடவுளமாண்டவர். விண்ணகமும் மன்னகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசானா, உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசானா, உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுபனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தாம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தாம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம். உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுன் என்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்களென எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கும் உமது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை சிங்கராயர், எங்கள் ஆயர் ஆரோக்கியராஜ், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயிலொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து ஒரு திருமுக ஒளியினுள்ளேற்றலும் எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராய் இருந்தோராகிய புனிதரனையுடனும் நாங்கள் இலை வாழ்வில் பங்கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமண இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்து வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் இல்லாமல்ல இறைவனாகிய தந்தையே,
தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென். 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 மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து சொல்வோம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கின்றேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று உம் திருத்துதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்துக்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் மகிழ்ச்சியுடன் உறவின் வாழ்த்தை அறிவித்துக் கொள்வோம். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எம்மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எம்மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எமக்கு அமைதி அருளும். எமக்கு அமைதி அருளும். இதோ இறைவனின் செம்மறி, இவரை உலகின் பாவங்களை போக்குபவர். இவருடைய திருவிருந்திற்கு அழைக்கப்பெற்ற நாம் ஒவ்வொருவரும் பெயர் பெற்றோர். ஆண்டவரே, நீர் நிலத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லி அருளும், எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருவுடலும் திருரத்தின் உரையும் காத்து முடிவில்லாமல் ஒழிப்பதாக. ஆமீன். ஆசை திருவிருந்துக்கான மன்றாட்டு. ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவள். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும் என்று நூற்றுவர் தலைவன் ஜெபித்தது போல நாங்களும் இப்போது உம் திருப்பாதம் பணிந்து வேண்டுகிறோம். இனிய இயேசுவே, நாங்கள் தகுதியற்றவர்களாய் இருந்தாலும் எங்கள் தகுதியின்மையை பாராமல் நீர் எங்கள் உள்ளங்களில் எழுந்து வாரும். உம் அன்பிலும் அருளிலும் நாங்கள் நிலைத்திருக்க எம்முள் எழுந்து வாரும். நன்மை செய்வதில் ஆர்வமுள்ளவர்களாய் தீமைகள் அனைத்திலிருந்தும் விடுதலை பெற்றவர்களாய் வாழவும் எங்களை வழிநடத்த வாரும். எல்லா நலன்களாலும் வளங்களாலும் எங்களை நிரப்ப வாரும். ஆமேன். ஆண்டவருக்குள் பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே, தொடக்க நூல் புத்தகம் அதிகாரம் 12 கடவுள் ஆபிரகாமுக்கு வந்து வாக்குறுதி கொடுக்கிறார். நான் உனக்கு ஆசி வழங்குவேன், உன் பெயரை நான் சிறப்புற செய்வேன் என்று ஆண்டவர் வாக்குறுதி கொடுக்கிறார். மிகப்பெரிய இனமாக உன்னை நான் உருமாற்றுவேன் என்று அந்த வாக்குறுதி. இந்த ஆண்டினுடைய தொடக்க நாளில் முதல் நாளில் நற்கருணை கொண்டாட்டத்தில் நாம் குடும்பமாக நம்பிக்கையோடு பங்கெடுத்து ஜெபித்து கொண்டிருக்கிறோம். இந்த வேளையில் அன்னை மரியாளுடைய பரிந்துரையோடு, அன்னை மரியாளுடைய துணையோடு
இந்த வருடத்தை நாம் தொடங்குவதற்காக கத்தோலிக்க திருச்சபை அன்னையினுடைய திருவிழாவை, இந்த தாய்மை பேற்றினுடைய திருவிழாவை அக்களிப்போடு கொண்டாடி கொண்டிருக்கக்கூடிய இந்த வேளையில் அன்னை மரியாள் கானாவூர் திருமண வீட்டாருக்கு எப்படி தன்னுடைய பரிந்துரையை நிறைவாக பெற்றுக் கொடுத்தாரோ, அதே போல் இந்த வருடம் முழுவதும் அகில உலகில் இருக்கக்கூடிய எல்லா மக்களுக்கும் தன்னுடைய பரிந்துரையை நிறைவாக பெற்றுக் கொடுக்க வேண்டும் என இந்த நேரத்தில் அன்னையினுடைய பரிந்துரையை நாடுவோம். அதே வேளையில் ஆபிரகாமை ஆசீர்வதித்த கடவுள் இதோ இன்றைய நாளில் நம்முடைய குடும்பங்களையும் அகில உலகில் இருக்கக்கூடிய எல்லா மக்களையும், சமயங்களை கடந்து இனங்களை கடந்து எல்லா மக்களையும் ஆண்டவர் ஆசீர்வதிக்கும்படியாய், அவருடைய உள்ளத்து விருப்பங்களை எல்லாம் நிறைவேற்றியுள்ளபடியாய் நேரத்தில் நாம் ஒப்புக் கொடுத்து இந்த பாடல் வாயிலாக ஆண்டவரே இயேசுவே, இது இந்த நாள் முழுவதையும் இந்த வருடம் முழுவதையும் உடைய கரத்திற்குள்ளாய் நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். ஆண்டவரே, எங்களை ஆசீர்வதியும், எங்களை பலப்படுத்தும், எங்களை வழி நடத்தும். நாங்கள் கையிட்டு செய்த எல்லா காரியங்களும் 100 மடங்கு பலன் கொடுக்கக்கூடியவையாக அமைந்திட நீரே ஆண்டவரே உடைய திருக்கரத்திலிருந்து வழிநடை இரத்தத்தினால் எங்களை புனிதப்படுத்தும் என்று சொல்லி நம்பிக்கையோடு ஒப்புக் கொடுத்து நாம் பாடுவோம். இன்று முதல் உன்னை நான் ஆசீர்வதித்திடுவேன், என் சிறகுகளின் நிழலின் கீழ் உன்னை காத்திடுவேன். உன்னை விட்டு விலகிடாமல் உன்னோடு என்றும் இருப்பேன். உன்னை கைவிடாமல் உனக்கு துணையிருப்பேன். இன்று முதல் உன்னை நான் ஆசீர்வதித்திடுவேன், என் சிறகுகளின் நிழலின் கீழ் உன்னை காத்திடுவேன். ஆம் ஆண்டவரே, உம்முடைய சிறகுகள் நிழலில் எங்களை பாதுகாத்து வருவதற்காக, வழிநடத்தி வருவதற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, திருப்பால் 121 இறைவார்த்தை 5 நாங்கள் இப்படியாக வாசிக்கிறோம். ஆண்டவரே உன்னை காக்கின்றார், அவரின் வலப்பக்கம் உள்ளார், அவர் உமக்கு நிழலாய் உள்ளார் என்று நாங்கள் வாசிக்கிறோம். ஆண்டவரே தெய்வமே, இதனுடைய வலப்பக்கம் இருந்து எங்களை பாதுகாப்பதற்காக, எங்களுக்கு துணையாக இருந்து வழி நடத்துவதற்காக ஆண்டவரே நாங்கள் எங்களையும் எங்கள் குடும்பங்களையும் அகில உலகத்தை நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். ஆண்டவரே, உலகில் இருக்கக்கூடிய துன்பங்கள் மாற வேண்டும், துயரங்கள் மாற வேண்டும். ஆண்டவர், நோய் நொடிகள் மாற வேண்டும், எல்லா விதமான தீமை அந்தகார இருளின் ஆதிக்கங்கள் விலக வேண்டும் என்று சொல்லி நம்மையினுடைய உலகத்தையும் அப்படியே ஆண்டவருடைய கரத்திற்குள்ளாக ஒப்புக் கொடுத்து எல்லாரும் ஒருதாய் வயிற்றின் பிள்ளைகளாக வாழ வேண்டிய அருளை ஆசிரை இறைவன் நமக்கு தந்திர வேண்டுமென, ஆண்டுடைய ஆசீர்வாதம் நமக்கு கடந்து வர வேண்டுமென ஒப்புக் கொடுத்து நாம் மன்றாடுவோம். நான் உனது அடைக்கலமும் ஆற்றலுமாய் இருந்திடுவேன். உனக்கு முன்னே நான் சென்ற தடைகள் எல்லாம் அகற்றிடுவேன். பாவங்களை போக்கிடுவேன், நோய்களை குணமாக்குவேன். உனது துக்கங்களை சந்தோஷமாய் மாற்றுவேன். பழையவை மறைந்திடும், புது வாழ்வு உன்னை சேரும். என் அன்பினால் உன்னை காப்பேன், கலங்காதே திகையாதே. இன்று முதல் உன்னை நான் ஆசீர்வதித்திடுவேன், என் சிறகுகளின் நிழலின் கீழ் உன்னை காத்திடுவேன். இன்று முதல் உன்னை நான் ஆசீர்வதித்திடுவேன். அன்பின் பரலோக பிதாவே, இன்று முதல் நான் உன்னை ஆசீர்வதிப்பேன் என்று சொன்னவரே, 2026 ஆண்டினுடைய முதல் நாளில் ஆண்டவரே, ஆண்டினுடைய தொடக்க நாளில் உம்முடைய நற்கருணை கொண்டாட்டத்தில் தியாக பலியில் நாங்கள் ஆண்டவரே குடும்பமாக பங்கெடுத்து ஜெபித்துக் கொண்டிருக்கக்கூடிய இந்த வேளையில் கடந்த வருடம் முழுவதுமாக நீர் எங்களை பாதுகாத்து உம்முடைய மேலான கிருபைக்காக, ஆசீர்வாதத்திற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, பல தடைகள்,
பல பிரச்சனைகள், சவால்கள், உடல் சார்ந்த நோய்கள், மனம் சார்ந்த பிரச்சனைகள் எல்லாவற்றிலும் உடைய அருட்கரமுடைய அருட்காவல் எங்களை தாங்கி பிடித்து வந்தது. ஆண்டவரே, இப்படிப்பட்ட மேலான கிருபைக்காக, ஆசீர்வாதத்திற்காக நன்றி செலுத்துகிற இந்த வேளையில் இந்த ஆண்டு முழுவதும் நீர் எங்களுக்கு செய்ய இருக்கிற எல்லா நன்மைகளுக்கும் ஆசீர்வாதங்களுக்கும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, எப்பொழுதும் மகிழ்ச்சியாக இருங்கள், இடைவிடாது ஜெபியுங்கள், என்ன நேர்ந்தாலும் நன்றி கூறுங்கள் என்று பவுலுடையார் எங்களுக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறார். ஆண்டவரே, தெய்வமே, எச்சூழலிலும் நாங்கள் உம்மை விட்டு விலகாமல் இருக்க, உம்மையை நாங்கள் பற்றி கொள்ள, ஆண்டவரே, எங்களுடைய வாழ்நாளின் முடிவில் வளமையான வாழ்வை பெற்றுக்கொள்ள உடைய ஆசீர்வாதம், உடைய ஆலோசனை, தூய ஆவியானுடைய உடனிருப்பு, வழிகாட்டுதல் எங்கள் ஒவ்வொருவருக்கும் நிறைவாக கிடைத்தரல வேண்டுமென நாங்கள் எங்களையே அர்ப்பணிக்கிறோம். ஆண்டவரே, அன்பு தகப்பனே, ஆண்டவரிலேயே மகிழ்ச்சிகள், அப்பொழுது அவர் உள்ளத்து விருப்பங்களை எல்லாம் நிறைவேற்றுவார் என்று நாங்கள் திருப்பாடல் 34 வாசிக்கிறோம். ஆண்டவரே, அன்பு தகப்பனே, இதோ இந்த நாள், இந்த வருடம் முழுவதும் நாங்கள் உண்மையிலே மகிழ்ச்சி கொள்ள உம்மோடு இணைந்திருக்க நாங்கள் வாஞ்சிக்கின்றோம். ஆண்டவரே, அன்பு தகப்பனே, இதோ எங்களுடைய உள்ளத்து விருப்பங்களை எல்லாம் நிறைவேற்றி கொடுத்துள்ளபடியாய் நாங்கள் மன்றாடுகிறோம். குடும்பத்தை குறித்த பல்வேறு கனவுகள், பிள்ளைகளை குறித்த பல்வேறு காரியங்கள், ஆண்டவரை வாழ்வாதாரத்தை குறித்த திட்டங்கள் எல்லாவற்றையும் நாங்கள் அப்படியே திட்டமிட்டு வைத்திருக்கிறோம். ஆண்டவரே, தெய்வமே, எங்கள் திட்டங்களை எல்லாம் ஆய்ந்து அறிபவர் நீர். ஆண்டவரே, எங்களுடைய உள்ளத்து விருப்பங்களை எல்லாம் ஆண்டவரே ஆய்ந்து அறியக்கூடிய கடவுளாக இருக்கிறேன். எங்கள் வாயில் சொற்கள் உருவாகும் என்பதே ஆண்டவரே எங்களுடைய என்ன ஓட்டங்களை எல்லாம் ஆய்ந்தறியக்கூடிய கடவுளாக இருக்கின்ற என்று நாங்கள் திருப்பாடல் 139 வாசிக்கிறோம். ஆண்டவரே, அன்பு தகப்பனே, எங்களுடைய ஆள் மனதில் இருக்கக்கூடிய எல்லா விதமான ஏக்கங்களையும் எதிர்பார்ப்புகளையும் ஆண்டவரே உள்ளத்து விருப்பங்கள் எல்லாவற்றையும் நிறைவேற்றி கொடுத்துள்ளபடியாய் நாங்கள் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, ஒருவேளை எங்களுடைய அன்றாட வாழ்வில் நாங்கள் தடம் புரண்டாலும், ஆண்டவரே நெறி பிறழ்ந்தாலும், உம்மை விட்டு விலகி சென்றாலும் உம்முடைய பிரசன்னத்தை எங்களுக்கு மறைக்காதிரும். ஆண்டவரே, ஆண்டவரே, எங்களுக்கு தகுந்த ஆலோசனைகளை கொடுக்கக்கூடிய ஆவியானவரை எங்களுக்கு ஒவ்வொரு நாளும் நிறைவாக கொடுத்துள்ளபடியாய் ஆண்டவரே, ஞானத்தின் ஆவியானவரை, வழிநடத்தும் ஆவியானவரை, உண்மையை நோக்கி வழிநடத்தி செல்லக்கூடிய ஆவியானவரை ஆண்டவரே எங்களுக்கு நிறைவாய் தந்து வழிநடத்தும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். அப்பா, ஆண்டவரே, என்னுடைய எதிர்காலம் எப்படி இருக்கும் என்று எங்களுக்கு தெரியாது. ஆண்டவரே, அப்படிப்பட்ட குழப்பமான சூழலில் ஆபிரகாமுக்கு நீர் எப்படி வாக்குறுதி கொடுத்தீரோ, ஆண்டவரே, சொந்த ஊரை விட்டு, ஆண்டவரே, உடன் பிறந்த சகோதரனை விட்டு, எல்லாவற்றையும் விட்டு நீர் சொல்லக்கூடிய இடத்திற்கு போக வேண்டும் என்று நீர் வாக்குறுதி கொடுத்தீர். இதோ ஆபிரகாம் உம்முடைய வார்த்தையை நம்பி ஆண்டவரே தன்னுடைய பயணத்தை தொடர்ந்தார். ஆண்டவரே, ஆண்டவரே, தகப்பனே, அப்படிப்பட்ட அந்த நேரத்தில் ஆபிரகாமுக்கு மிகப்பெரிய ஆசீர்வாதத்தை தந்தீர். நான் உனக்கு ஆசி வழங்குவேன், நீயே ஆசியாக விளங்குவாய், உன் பெயரை நான் சிறப்புற செய்வேன் என்று நீர் வாக்குறுதி கொடுத்தீர். ஆண்டவரே, வானத்து விண்மீன்களைப் போல, கடற்கரை மணலைப் போல நான் உன்னை பழுகி பெருக செய்வேன் என்று நீர் வாக்குறுதி கொடுத்தீர். ஆண்டவரே, தெய்வமே, இந்த 2026ஆம் ஆண்டு எங்களுக்கு எப்படி இருக்கும் என்று தெரியாத ஆண்டவரே, பல கனவுகள் இருக்கிறது, பல எதிர்பார்ப்புகள் இருக்கிறது, பல திட்டங்கள் இருக்கிறது. ஆனால் உம்முடைய வார்த்தையை நம்பி, உம்மை நம்பி நாங்கள் எங்களுடைய இந்த வாழ்வை நாங்கள் தொடங்குகிறோம். ஆண்டவரே, இந்த ஆண்டை நாங்கள் தொடங்குகிறோம். ஆண்டவரே, ஆண்டவரே, இந்த ஆண்டு முழுவதும் உம்முடைய நலத்தினால் ஆண்டவரே எங்களுக்கு முடிசுற்றும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, அன்பு தகப்பனே, இதோ இந்த ஆண்டு முழுவதும் உம்முடைய பிரசன்னம் எங்களுக்கு முன்னும் பின்னும் இடமலமாய் இருக்கும்படியாய் நாங்கள் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, நாங்கள் கையிட்டு செய்கிற எல்லா காரியங்களையும் 100 மடங்கு பலன் கொடுக்கக்கூடியவையாக ஆசீர்வதித்தருளும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். அப்பா, ஆண்டவரே இயேசுவே, வானத்தின் பலகணிகளை திறந்து இரட்டிப்பான நன்மைகளை தருவேன் என்று சொன்னவரே, இதோ வானத்தின் பலகணிகளை திறந்து இரட்டிப்பான பொருளாதார வளங்களை, ஆண்டவரே, ஆன்மீகம் சார்ந்த அருள் வளங்களை எங்களுக்கு நிறைவாய் தந்திருளும்படியாய் இந்த உலகில் இருக்கக்கூடிய எல்லா மக்களும் நோய் நொடிகள் நீங்கி, பிணிகள் நீங்கி, கருத்து வேறுபாடுகள் நீங்கி, ஒற்றுமையிலும் அன்பிலும் சமாதானத்திலும் சகோதர உணர்விலும் ஒரு தாய் வயிற்று பிள்ளைகளாக வாழக்கூடிய அந்த உன்னதமான சூழலை எங்களுக்கு உருவாக்கி தந்திருளும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இவற்றையெல்லாம் எங்கள் ஆண்டவரும் மீட்பருமான இயேசுவின் நாமத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். எங்கள் ஜெபம் கேளும் நல்ல தகப்பனே. ஆமென். ஆமென். நன்றி கூறி மன்றாடுவோமாக. ஆண்டவரே, விண்ணகருள் அடையாளங்களை மகிழ்வுடன் பெற்றுக்கொண்ட நாங்கள் உம்மை வேண்டுகின்றோம். என்றும் கன்னியானவும் திருமகனின் தாயும் திரு அவையின் அன்னையுமான மரியாவை அறிக்கையிடுவதில் மகிழ்வரும் நாங்கள் நிலை வாழ்வை நோக்கி முன்னேறி செல்ல இவருள் அடையாளங்கள் எம்மை வழி நடத்துவனவாக.
எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம்மான்மாவோடும் இருப்பாராக. சிறப்பாசிர் பெற தலைவணங்கி நாம் மன்றாடுவோம். ஆசி அனைத்துக்கும் ஊற்றும் தொடக்கமுமான இறைவன் உங்களுக்கு தமது அருளை அளித்து தமது அளவில்லா ஆசியை உங்கள் மீது பொழிந்து இவ்வாண்டு முழுவதும் உங்களை மீட்டு தீங்கின்றி காப்பாராக. ஆமென். அவர் உங்கள் நம்பிக்கையின் முழுமையை பாதுகாத்து உங்கள் எதிர்நோக்கை நீடித்திருக்க செய்து நீங்கள் இறுதி வரை புனிதமான பொறுமையுடன் அன்பில் நிலைத்திருக்க செய்வாராக. ஆமென். அவர் உங்கள் நாள்களையும் செயல்களையும் தமது அமைதியில் செம்மையுற செய்து எங்கும் எங்கும் உங்கள் மன்றாட்டுகளுக்கு செவிசாய்த்து உங்களை நிலைவாழ்வுக்கு மகிழ்வுடன் அழைத்து செல்வாராக. ஆமென். எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியார் உங்கள் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென். இறைவனின் ஆசி பெற்ற மக்களாய் வாழ சென்று வாருங்கள். திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. புதிய நல்லாண்டு புலர்ந்திடும் வேளை ஒன்றாய் நாமும் மகிழ்ந்திடும் வேளை இறைவன் நம் இல்லம் வருவார், நம்மை காத்திடுவார். புதிய நல்லாண்டு புலர்ந்திடும் வேளை ஒன்றாய் நாமும் மகிழ்ந்திடும் வேளை இறைவன் நம் இல்லம் வருவார், நம்மை காத்திடுவார். பாடுவோம் பாடுவோம் நாம் இணைந்து பாரினில் தினம் அவர் பன்னிசைத்த ஹாப்பி நியூ இயர் ஹாப்பி நியூ இயர் ஹாப்பி நியூ இயர் ஹாப்பி நியூ இயர் ஹாப்பி 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 நியூ இயர். புதிய நல்லாண்டு புலர்ந்திடும் வேளை ஒன்றாய் நாமும் மகிழ்ந்திடும் வேளை. தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே ஆமென்.